பார்த்தீங்கன்னா பலத்தை நிரூபிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேம் வந்து விளையாடுறப்போ கொஞ்சம் ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையில் தான் விளையாடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைட்ஸ்லாம் போட்டு அப்படி ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. சாதாரணமாக இது நைட்டில் இருக்கிற ஒரு மூட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் இது. நீங்கள் பகல் நேரத்தில் வந்தாலும் கூட இங்கே இப்படி தான் இருக்கும். எனவே நீங்களும் வாங்க, வந்து இந்த மாதிரி கேம்ஸை விளையாடுங்க, கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சின்னவங்களையும் கூட்டுவாங்க. ஒரு புது புது விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தணும். கிரிக்கெட் மட்டுமே விளையாட்டு இல்லை, என்ன மற்ற விளையாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்றைக்கி பயண நிகழ்ச்சியோட உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எப்படி வந்து பார்த்தீங்களா பால், அதாவது நம்ம போட்டு விளையாடுற பால் வந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்காக வருது. உள்ளுக்கு ஒரு மெஷின் அப்படியே சுற்றிட்டு இருக்குது, அது மூலமாக தான் வந்து சேருது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் வரப்போ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, இது ஆட்டோமேஷனாக வேலை செய்யுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கையில் இருக்கிறது தான் இந்த பின். இவர் தான் அங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிற இடம் வந்து இது. இந்த லைட்டுக்கு வந்து எப்படியுமே இந்த ஆரஞ்சு கலர் வந்து அப்படி தான் தெரியும். அது ஒரு லைட் பத்திர மாதிரி இருக்குது. எனவே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த பின்னை. இவர் தான் அதை அடி வாங்குறவர். எனவே இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இன்றைக்கி எக்ஸல் வேர்ல்டில் நம்ம பவுலிங் கேம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்த்த கேம்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேம்ஸாக இது இருக்குது. நமக்கு சாதாரணமாக இங்கே உள்ளவங்களுக்கு கிரிக்கெட் இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த விளையாட்டுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உப்புல் அப்படிங்கிற ஒரு டெக்னீஷியன் தான் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு தான் இதை பற்றிய விஷயங்கள்லாம் தெரியும். அவர் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நானும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த பவுலிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெஷின், இந்த பவுலிங் மெஷின் தான் சொல்கிறாங்க. இது சைனா தான் வடிவமைச்சிருக்கதா அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இதை வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபார்மேட்டில் ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஆகி சென்சர் இருக்காம். சென்சர் மூலமாக தான் இது வேலை செய்யலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பவுலிங் இப்போ இருக்குது. இந்த பின்னு சொல்லுவாங்க. இந்த பின் அவங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். இந்த பின்னெல்லாம் எப்படி சரியாக ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சர் மூலமாக தான். ஒரு கேமராவும் இருக்குது தான். அந்த கேமரா மூலமாக எத்தனை காய்கள் விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்சர் அதை அப்படியே ஜட்ஜ் பண்ணி அது மூலமாக தான் இது இயக்கப்படுதான். பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக இல்லாத இடங்களில் அப்படியே நிரப்புற மாதிரி இது வேலை செய்கிறாங்க. ஏன்னா இந்த பெல்ட் மூலமாக தான் அது இயங்குது. அதே மாதிரி நம்ம அந்த பால் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். பெரிய பால் இல்லையா, அது ரொம்ப 2-3 வகையான வெயிட் இருக்குது. 10, 7 அப்படின்னு நினைக்கிறேன். 10 கிலோ 7 கிலோ அப்படி டிஃப்ரெண்ட்டான வெயிட்ஸ் இருக்குது. அந்த பால் கூட திரும்ப ரிட்டர்ன் ஆகுது உடனே. அப்போ தானே அடுத்த பால் த்ரோ பண்ணலாம். அப்போ அந்தளவுக்கு டெக்னாலஜி ரொம்பவுமே இதாக இருந்துச்சு. எனக்கு பின்னுக்கு வந்து பார்த்து ரொம்பவே மன கஷ்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே கேமிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். அந்த கேமிங்கில் இருக்கிற பல ரிப்பேர்ஸ் செய்கிற இடமாகவும் இது இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் கேமோ ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலே அதில் எத்தனையோ ரிப்பேர்ஸ் வருது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து விளையாடுற இடம். ஆகவே இங்கே அந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம். ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி. எனவே உங்களுக்கு பார்க்க கிடைக்காது. உங்களுக்கு இது அனுமதியும் இல்லை. ஆனால் விசேடமான அனுமதின்னு கேட்டு உங்களுக்காக இந்த பயணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அதை உங்களுக்கு தந்திருக்கிறோம்.